காந்த கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்னென்ன புதுசான பழைய பொருட்கள்லாம் வந்திருக்கு, புது பொருள் என்ன வந்திருக்கு, செகண்ட்ஸான பொருள் என்ன வந்திருக்கு முழுமையாக பார்த்தலாம். வாங்க அப்படி சந்தைக்குள் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தைக்குள்ள நுழைஞ்சதுமே ஃபர்ஸ்ட் கல்ல பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமாங்க, ஆப்பிளோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேப்டாப் வச்சுருந்தாங்க. எல்லாமே வெறும் 2000 ரூபா சொன்னாங்க. ஒர்க் ஆகுதா இல்லையா நீங்கள் தான் செக் பண்ணிக்கன்னு சொல்லி கடையிலே சொல்லிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ இது நமக்கு ஏதாவது டிஸ்பிளே தேவைன்னா இதை வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஐபேட் டிஸ்பிளேலாம் உடஞ்சி போய் கிடச்சி ஒரு 2 பீஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 600 ரூபா 700 ரூபா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நிறைய அசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாம் ஃபிலிம் ரோல் கேமரா ப்ளஸ் பழைய ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்க, பழைய காலத்தில் சாலிடர் டிவி மாதிரி இருக்கு. பட் அந்த டிஸ்பிளே எதுவுமே அந்த நேம் போர்டு எதையும் காணாம். ஸோ சில பட்டன்ஸ்லாம் இருக்கு. பக்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மானிட்டர்லாம் பார்க்க முடிஞ்சு. நிறைய எல்லாம் 1000 1200 தான் சிபியோட வச்சிருக்காங்க. ஸோ விருப்பம்லாம் இன்னைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூராமே பழைய கேசட்டுங்க. 60 90 கேசட் தான் எல்லாமே. ஸோ டஜன் கணக்காக கொடுக்குறாங்க, பெர் பீஸாகவும் கொடுக்குறாங்க. 50 ரூபா 60 ரூபா 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி கேசட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிமோட் சிஸ்டம் தான், எல்லாம் பழைய ரிமோட்டு. சில ரிமோட்லாம் நிறைய கடையில் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க ஆடியன்ஸு. ஸோ அந்த மாதிரி ரிமோட்லாம் அங்கே நிறைய கிடைக்குது. இங்கே பாருங்க, எல்லாமே வாரம் பார்க்கறது தான். ஸோ இந்த வாரத்தில் என்ன வித்தியாசம்னா கேபிள்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்துருக்காங்க. HDMI கேபிள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. எல்லாம் பெர் பீஸ் ரேட்டு, லேப்டாப் கேபிள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு அடாப்டர். இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 4 சைடுமே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணணுமோ 3 லோன் போட்டு அந்த கெப்பாசிட்டி மாதிரி போட்டிருக்காங்க. தாராளமாக வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆண்டனா கொண்டு வந்தாங்க. ஒரு 5 பீஸ் இருந்துச்சு. 100 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆண்டனா இது. ஸோ கார்லையும் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா செட்டு அப்படியே ஒரு 600 ரூபா சொன்னார். ஸோ எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான், நீங்கள் எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சொன்னார். இந்த லேப்டாப் எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வாரம் பார்க்குறது தான். இந்த வாரம் ஒரு 2 பீஸ் தான் வந்துருச்சு. பட் அவங்கள்ட்ட ஸ்மார்ட் ஃபோன்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, எல்லாம் ஒர்க்கிங். நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். பழைய காலத்து டைப்ரைட்டிங் மிஷினு. ஸோ புதுசாக அந்த வாரம் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ரு, நமக்கு தேவையான அசரிஸ் எல்லாமே இருக்குது. இது பழைய டிவி. ஸோ சோனியில் ஒரு டிவி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இது பாக்ஸ் மாடல். வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த கடையில் நிறைய திங்ஸ் அசரிஸ் அங்கங்கே கிடக்கு. நம்ம என்ன பொருள் வேணுங்கிறத யோசிச்சு வந்தோமோ அதை நம்ம தேடி தான் எடுக்கணும். ஸோ அவ்வளவு திங்ஸுகளும் அங்கங்கே போட்டு வச்சுருக்குறாங்க. ஏர்கார்ட்லேருந்து வாட்டர் ப்யூரிஃபையரும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த வாரம் வந்திருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டேப் கார்டு பார்த்தோம். அது வந்து சிடியும் போட்டுக்கலாம், கேசட்டும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேபிள் கார்டு தான் வச்சுருந்தாங்க. ஸோ பழைய மாடல்லையும் வச்சுருக்காங்க, புது மாடலும் வந்திருக்கு புதுசாக. இப்போ நெக்ஸ்ட் கல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மதர் போர்டு, சிப் ஐட்டம், ஸோ இந்த மாதிரி போர்டு ஐட்டம் கூட இந்த வாரம் நிறையா பார்க்க முடிச்சு. ஸோ அங்கங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர் கூட வந்திருக்காங்க. 800 ரூபா சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர். ஆல்மோஸ்ட் நம்ம பேசி பார்த்தோம் அவர்கிட்ட. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை ரவுட்டர்ல இருந்து நமக்கு தேவையான அசரிஸ் எல்லாமே இந்த கடையில் கிடைக்குது. சில அழகு பொருள்கள் கூட இந்த கடையில் கிடைக்குது. நம்ம ஷோகேஸில் வைக்கிற மாதிரி சில அழகு பொருள்களும் கிடைக்குது. மர ஜாமான்ல பண்ண அழகு பொருள் கூட இந்த கடையில் நிறைய வச்சிருக்கிறாங்க. பழைய காலத்து வால் கிளாக்கு, அது மாதிரி டைட்டன் வாட்சு, ஸோ இந்த மாதிரி கை கடிகாரம், இந்த மாதிரி கார்ட்லெஸ்ஸு, ஸோ எல்லா ஐட்டமும் இந்த கடையில் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஒரு ப்ரைஸ் நம்ம எடுத்து கேட்குறப்ப அவங்க அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து கம்மி பண்ணி தான் கேட்கணும். அந்த மாதிரி தான் ஒரு பீஸுக்கு ரேட் சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்லாம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் குறைச்சி கேட்டு அதுலேருந்து வாங்க. இது ஒரு மியூசிக் சிஸ்டம் மாதிரி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு மியூசிக் வருது. பட் இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதுவும் அவர் தான் வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லில் 3வது கல்லில் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் தேவையான இன்னைக்கு வந்தீங்கன்னா அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவு ஜாமான் இந்த கல்லில் நம்ம பார்க்க முடிஞ்சு. பழைய சிடி பிளேயர்லேருந்து டெக்கு, விசிடி, மியூசிக் சிஸ்டம், ஹோம் தேட்டரு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கங்கே வச்சிருக்கிறாங்க நிறைய. பாருங்க எவ்வளோ சிடி படங்கள் இந்த மாதிரி நிறைய கொட்டி கிடக்கு. பக்கத்து கல்லையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பழைய காலத்து டேப் ரெக்கார்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க அடுத்த சைடு பார்ப்போம்.
ஃபிலிம் ரோல் கேமராவோட அந்த வாரம் நிறைய பார்க்க முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இங்கே பாருங்க சிப்பு கார்டு இது ஒரு 10 பீஸ் கிடந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இது நிறைய வாங்கிட்டு போறாங்க, அந்த விவரம் தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ், பழைய அசரிஸ், ஸோ விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம பல்லாவரம் மார்க்கெட்ல கிடைக்குது. இது ஒரு ஹார்ட் டிஸ்க் கூட பார்த்தேன் இன்னைக்கு, அந்த கடையில் ஒரே ஒரு பீஸ் வச்சிருந்தாரு. பட் அவர்கிட்ட அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கண்டிஷனான ஒரு 3 ஃபோன் கூட வச்சிருந்தாரு. 4000 ரூபா சொல்லியிருந்தாரு ஒரு ஃபோன் மட்டும் 2000, ஒரு ஃபோன் 3000, 4000 சொல்லிட்டு இருந்தாரு. 3 ஃபோன் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கு இந்த ஃபோனு. நம்ம அதை எடுத்து செக் பண்ணியே பார்த்தாங்க பாரு, ஆன் பண்ணோம், ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எதுவுமே எல்லாமே ஸ்கிராப்னு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு டைட்டன் வாட்ச், ஸ்விஸ் வாட்ச், இந்த மாதிரி வந்து நிறைய வாட்சஸ் கூட கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சு. எல்லாமே ரன்னிங்ல இருக்கு. நம்ம ரேட்டு பேசி தான் வாங்கணும். இந்த மாதிரி கேமரா ஐட்டம் பாருங்க, ஒரு 2-3 கேமரா, நல்ல குவாலிட்டியான கேமரா, நல்ல கண்டிஷனான கேமராவே அந்த கடையில் பார்க்க முடிச்சு. ஒரு 3 கேமரா வச்சிருந்தாரு அவர்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டச் ஃபோனு, பழைய ஃபோனு, N73, நோக்கியா, இந்த மாதிரி ஐட்டங்கள், பழைய மாடல் ஃபோன்ஸ்லாம் நிறைய பார்க்க முடிச்சு. அதுக்கு தேவையான பேட்டரி ஐட்டம் கூட நிறைய வச்சிருந்தாரு அவருங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பேட்டரி ஐட்டம், ஸோ அதுக்கு தேவையான அந்த அடாப்டரு, ஸோ இதெல்லாம் கூட நிறைய வச்சிருந்தாரு. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து, டச் ஃபோன்ல இருந்து, பழைய மாடல் ஃபோனு, இந்த மாதிரி பிரிண்டர் பாருங்க, ஒரு 2 பிரிண்டர் வச்சிருந்தாரு. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னார் அவரு. நீங்க ஒரு 20 ருபீஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி தான் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி கடைகளும் பல்லாவரத்துல இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ண முடியுமான்னு கேளுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கேமரா. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னார் அவரு. ஸோ நீங்க அதெல்லாம் கேட்டு செக் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி போட்டு செக் பண்ணிட்டு ரேட்டு பேரம் பேசி வாங்கிட்டு போங்க. சில பேர் சொல்றாங்க எல்லாமே ஸ்கிராப், எல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்கிராப்பா இருந்தா பல்லாவரம் மார்க்கெட்ல இவ்வளவு மக்கள் வரமாட்டாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஆஃப் கண்டிஷன் சொல்லி தான் நம்மளும் சொல்றோம். இதை வாங்கி டெக்னீஷியன் கொடுத்துட்டு ஏதாவது நம்ம பார்ட்ஸ் போச்சுன்னா நம்ம செக் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க சில பீஸ்லாம். இங்கே ஒரு மானிட்டர் வச்சிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் மைனர் மிஸ்டேக் தாங்க இருக்கும். நம்ம எடுத்துட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணனா போர்டை கழட்டி பார்த்தோம்னா சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். ரொம்ப ஸ்பாயில்லாம் ஆகாது. மானிட்டர் அவ்வளோ சீக்கிரம் ஸ்பாயில்லாம் ஆகாது. டிஸ்பிளேலாம் நல்லா தான் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த லாரியில் இதுக்கு மேலே ஏற்ற முடியுமான்னு நமக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க, எவ்வளோ ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க. இதை வாங்கிட்டு போறாங்களா இல்லை வேற கடைக்கு கொண்டு போறாங்களான்னு தெரியல. ஸோ அவ்வளவு பர்னிச்சர், ஃபுல்லாக சோபா செட்டு எல்லாமே இந்த லாரி மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புது வாட்சஸ், ஸோ பழைய பாத்திரங்கள், இதெல்லாம் பல்லாவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்க்ரூ டிரைவரு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் டஜன் கணக்கு பெர் பீஸும் கொடுக்குறாங்க. ஸோ பெரிய இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இவங்கெல்லாம் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமா நம்ம பல்லாவரம் சந்தையில ரேட்டு பேசி வாங்கலாம். பட் இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி தான், பட் அவங்க அதிகம் சொல்றாங்க. இந்த மாதிரி வெயில் காலத்துல விசிறியெல்லாம் டிசைனா வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டத்துல ஏழ்மையில தான் அவங்க எல்லாம் வந்து விற்கிறாங்க இங்க. ஸோ வந்தா போனீங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்கிக்கங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆனது மாதிரி இருக்கும். இங்க ஒரு மானிட்டர் அனாதையா கிடந்துச்சு. டிவியா மானிட்டர் அனைத்துல பார்த்தா டிவி மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி கீபோர்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட எல்லாம் பெர் பீஸ் 50 ரூபா 60 ரூபா தான் ஒரு பீஸு. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பழைய அடுப்பு, செகண்ட்ஸில் வாங்கின அடுப்பு கூட ஸ்டவ் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. 2000 ரூபா 1000 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி அந்த அடுப்புக்கு ஏற்றது மாதிரி ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில புது ஐட்டங்கள்லாம் கூட நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய ஜாமான் புதுசு இருக்குது, பழசு இருக்குது. ஸோ தூக்கி போடுற அளவுக்கு இருக்கிற பொருளை நம்ம ஏன் வாங்க போகிறோம்? ஸோ அந்த அளவுக்கு அசரிஸ்லாம் நிறைய மக்கள் வந்து வாங்குறாங்க. இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்குறாங்க. இங்க கூட கேசட் பாருங்க, நிறைய கேசட் அங்கங்க இருக்குங்க. நீங்க வாரம் கேசட் கலெக்ஷன் பண்றவங்க தாராளமா நம்ம சந்தையில வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் மியூசிக் சிஸ்டம் பாருங்க, எல்லாமே விசிடி, டிவிடி, டெக்கு, ஸ்பீக்கர்ஸ், சோனி, ஸோ பேனாசோனிக்கு, ஸோ இந்த மாதிரி பிலிப்ஸ் ஐட்டம், எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க. எல்லாமே ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க சில கடையில். சில கடையில் நீங்கள் தான் செக் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் கவனமாக பார்த்து எடுத்துக்கணும். ஸோ சொத்துக்குள்ள எல்லா வெளியில் நல்லா இருந்தால் கூட பாக்ஸ் மட்டும் ஏதாவது பிரச்சனைனா கூட மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக இவ்வளோ ஸ்பீக்கர் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம் கம்மியாக தான் அந்த கடைக்கு வந்துருந்துச்சு. இல்லாட்டி வாரம் நிறைய ஸ்பீக்கர்ஸ் வரும். எல்லாமே 50 ரூபா 60 ரூபா தான் சொல்லுவாங்க ஒரு பீஸும். அந்த ஸ்பீக்கருக்கு ஏற்றது மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இந்த கடையில் வந்துருந்துச்சு. சில கடையில் நிறைய இருக்குது, அப்படியே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் அப்படியே செட்டாக எடுத்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய வாங்கிட்டு போகிறாங்க, நல்லா செக் பண்ணுறாங்க, அங்கேயே வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியே பாருங்க.
அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஏசியெல்லாம் பாருங்கள், நம்ம சந்தையில் பார்த்தீங்கன்னா ஸோ 3000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 3 மாதம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களே செக் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அதே இடத்துல இருந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். 3 மாதம் வாரண்டி கொடுக்குறதுனால அவங்களே செக் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்தீங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். 3000 4000 ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஏசிக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்றது மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் பார்த்து எல்லா பிராண்டட் ஏசியுமே இருக்குது. சாம்சங்லேருந்து எல்லா கம்பெனி, ஹையர்ல இருந்து எல்லா கம்பெனியும் வச்சிருக்கிறாங்க. டைகான் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க பார்த்து பாராம செக் பண்ணி உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க செக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி பாருங்க, அந்த ஃபேன்லாம் பாருங்க, டோட்டலாக அப்படியே செட்டாக வச்சுருக்காங்க. அப்போ எல்லாமே செகண்ட்ஸ் ஃபேனு தான். எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் ஃபேனு. 700 800 ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதுக்கான விசிறிகள் எல்லாமே கீழே வச்சுருக்காங்க. அப்படி செட்டாக கொடுத்துறாங்க. இது உஷாவில் ஒரு டெய்லர் மிஷின் ஒன்று பார்த்தோம். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்லா கவர் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பேரம் பேசி தாராளமாக வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய அசரிஸ்லாம் நிறைய கிடச்சிங்க. இந்த மாதிரி பசங்க ஓட்டுற காரு, பழைய காரு, இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய ஜாமான்ஸ் நிறைய அந்த கடையில் பார்க்க முடிச்சு. இந்த மாதிரி ரிமோட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சின்ன பசங்க வீடியோ கேம் ஆகிற ரிமோட்ஸ் இந்த கடையில் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு 3-4 பீஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய ரிமோட்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி விளையாடுற பொருட்கள் நிறைய அந்த இதில் வச்சுருந்தாங்க. ப்ளே ஸ்டோர் கூட PS2 கூட பார்த்தேங்க நான். ஸோ அது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கேட்டு பேரம் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் அதை நம்ம வாங்கி வீடியோ எடுக்க முடியல. அந்த மாதிரி செகண்ட்ஸான PS கூட அங்கே நிறைய பார்க்க முடிச்சு. இந்த மாதிரி ப்ளூடூத் பாருங்க, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் சொல்றாரு. 250 சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இவர் கடையில் ஒரு 2 பீஸ் வச்சிருந்தாரு. இதெல்லாம் பழைய ப்ளூடூத்து, இதெல்லாம் யூஸ் ஆகுமான்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பொருட்களோட நிறைய இதெல்லாம் என்ன டிவைஸ்னே தெரில. ஒரு பீஸ் அங்கேயே வச்சிருந்தாரு. நிறைய அந்த மாதிரி கார் செட்லாம் பாருங்க, ஒர்க்கிங் கண்டிஷன் 3000 சொல்றாருங்க. இது இந்த கார் செட்டு செட்டாக அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃபிட் பண்ணலாம். ஒர்க்கிங் கண்டிஷன் 3000 அப்படின்னு சொல்றாரு. எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் பாருங்களேன், ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற அடாப்டர் கேபிள்ஸ் எல்லாமே புது பாக்ஸ் தான். ஸோ நீங்கள் தேவையானவங்க அங்கே வாங்கிக்கலாம். இவங்க வச்சிருக்க லேப்டாப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் லேப்டாப் தான். அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ புது ஜாமானும் இருக்குது, பழசு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப பழசும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, சவுண்ட் பார் சிஸ்டம், ஹோம் தேட்டரு. ஸோ இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா ரேபின் கூலிங் கிளாஸ்ல இருந்து அழகு பொருட்கள், பணம் என்ற மிஷினு, இது ஒரு டிவைஸ். இது பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் பணம் என்ற மிஷினு. ஸோ இதெல்லாம் தேவையானவங்க நீங்கள் ஆன்லைனில் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிக்கலாம். பட் இந்த கடையில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் சொல்கிறாங்க. நம்ம அதுக்கப்புறம் பேசி குறைச்சி தான் வாங்கணும் அவங்கள்ட்ட. அந்த மாதிரி திங்ஸில் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. இந்த கடையில் நிறைய ஐட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாமே சேல்ஸும் ஆகும். அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 உரல் கூட வச்சுருந்தாங்க பாருங்க. எல்லாமே இரும்புங்க, தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு 2 பீஸ் வச்சு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. பட் இதோட ப்ரைஸ்லாம் நம்ம ஒன்றும் கேட்கல அவங்கள்ட்ட. இந்த மாதிரி அழகு பொருள்லாம் பாருங்க, வீட்டில் வைக்கிற அழகு பொருட்கள் இதெல்லாம் நம்ம சந்தையில் கிடைக்குது. இதெல்லாம் பழைய டேப் ரெக்கார்டரு. ஆனால் பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட்டன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான கேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம தேவைன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒர்க் ஆகுமான்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது ஒரு டேப் ரெக்கார்டு ஒரு வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு டேப் ரெக்கார்டு, 2-3 டேப் ரெக்கார்டு இந்த கடையில் நம்ம பார்க்க முடிஞ்சு. ஸோ எல்லாமே நீங்க தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கடைக்காரர் சொல்றாரு. ஸோ அதுதான் உண்மையும் கூட. இதெல்லாம் கண்டிப்பா சர்வீஸ் பண்ணி தான் வந்திருக்குங்க. இதுல ஏதாவது தேவை நமக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் வாங்கி, அல்லது நம்மளும் வாங்கி சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வீட்டில் ஒரு அழகு பொருள், பழைய நினைவு ஏதாவது வேணும்னா நம்ம சந்தையில் வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பைய ஃபுல்லா இந்த மாதிரி சிப் ஐட்டம், மதர் போர்டு, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண போர்டு ஐட்டம் தான். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஸோ நமக்கு இதில் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுனால, ஸோ எலக்ட்ரீஷியன்ஸு, அந்த டெக்னீஷியன், அந்த மெக்கானிக்ஸ் இவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தேவையானதை போர்டை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் பெர் பீஸு கேட்குற ரேட்டு தான். அவங்க நமக்கு ஒரு ரேட்டு கேட்டோன்னா சரி எடுத்துகிட்டு போகணும் தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வச்சு அதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளவு அசரிஸ் பாருங்கள். எல்லாமே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே காய்கறி மாதிரி அப்படியே கும்பகமெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் எந்த பொருள் வேணுங்கிறத நம்ம அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா, ஸோ இது கூட நமக்கு தேவைப்படுமே, அது கூட தேவைப்படுமே, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அவ்வளவு ஐட்டங்கள் இந்த கடையில் அப்படியே அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கூட்டம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலேயே. இன்னைக்கு வந்தீங்கன்னா நீ மதியத்துக்கு மேலே வந்தீங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மொபைல் பவுச்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 100 ரூபா, 70 ரூபா இப்படி தான். அந்த பவுச்சுக்கு ஏற்றது மாதிரி டெம்பர் கிளாஸ்லாம் அதே ரேட்டு தான், கம்மியாக தான் ஒட்டி தர்றாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நடந்து பார்த்துக்கிட்டே போனால் அங்கே அப்படியே கூறு கூறாக லேப்டாப்பாக கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. எத்தனை லேப்டாப் இருக்குது, பிரிண்டரு, ப்ரொஜெக்டரு, ஸ்பீக்கர்ஸு. ஸோ இந்த மாதிரி பவர் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ அங்கங்கே வச்சுருக்காங்க. டெல்லுலேருந்து சாம்சங் எல்லா பிராண்டடுமே இருக்குங்க. நம்ம பல்லாவரம் சந்தையில் ஆப்பிள்லேருந்து சாம்சங், டெல்லு, எல்லா லினோவா எல்லா பிராண்டடுமே வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் பாதி ஒர்க் ஆகாது, பாதி ஒர்க் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன் தான். அவ்வளோ ஸ்பீக்கர் ஐட்டம், செட்டு, அசம்பிள் செட்டு, சைனா மாடலு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் சில கடைகள் அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் ஃபேன்லாம் பாருங்க, எல்லாம் ரன்னிங் ஃபேனு, அந்த குக்கர் ஐட்டம், அந்த அடுப்பு ஐட்டம், இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வச்சிருக்காங்க. எல்லாம் ஃபேன் ரன்னிங்லேயே தாங்க இருக்கு. எல்லாம் 450 ரூபா, 500, 600 அந்த ஃபேனுக்கு ஏற்றது மாதிரி ரேட்டு சொல்றாரு. பட் நம்ம பேரம் பேசி தான் வாங்கினோம். மிக்சிலாம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்றாரு. அவரே செக் பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஐட்டம்லாம் பாருங்க, இதெல்லாம் பாருங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லா லுக்கா பழைய மாடலுங்க. அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனா அப்படின்னு கேட்டோம்னா ஆமான்னு சொல்றாரு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் வழியா இருந்துச்சுன்னா தண்ணியை ஃபில் பண்ணிட்டு சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிட்டு காலை வந்து மசாஜ் பண்றதுங்க. ஸோ இது 450 ரூபா சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ட்ரைபெல்லாம் பாருங்க, கேமரா ஸ்டாண்டு ட்ரைபெல்லாம் பாருங்க, அங்கங்க அப்படியே குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே நல்ல பீஸுங்க. இதெல்லாம் எல்லாமே கவர்ல போட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து இவங்க அப்படியே மொத்தமா கொட்டிடுறாங்க. ஸோ மக்கள் அதுல இருந்து பார்த்து பார்த்து ஒன்னொன்னா எடுத்துக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இங்க இருக்க ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காங்க. பட் இந்த ட்ரைபெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. எப்படி ஒரு 100 ரூபா, 150 ரூபா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஐட்டம். பவர் பேங்க் எல்லாம் பாருங்க, இவங்க தான் வாரம் இந்த பவர் பேங்க் ஃபுல்லா கொண்டு வந்து இறக்கிறாங்க. எல்லாம் 100 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது, 600, 700 வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்றது மாதிரி ரேட்டு சொல்றாங்க. அவ்வளவு பவர் பேங்க் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த கடையில தான் வாரம் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பைக்ல மாட்டுற ஸ்டாண்டு, போன் ஸ்டாண்டு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள், HDMI கேபிள்ஸ், இவங்கள்ட்ட அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நிறைய அந்த கடையில் வச்சிருப்பாங்க. வாரம் இவங்க கொண்டு வருவாங்க. நீங்க தாராளமா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வாரம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், பழைய மொபைல்ஸோட அந்த இதெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் சாமான்லாம், கார்பரேட்டரு, அந்த வீலு, அந்த மர்காடு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள், வெயிட் மிஷினு, ஸோ நிறைய அந்த கடையில் வச்சிருக்கிறாரு. புதுசா இருக்குது பார்க்கறதுக்கு. பட் இது எல்லாமே பழசு, ரொம்ப பழசு, ஆக பழசு. ஸோ இந்த மாதிரி பாருங்க எல்லா ஐட்டமும் இந்த கடையில் கிடக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த அடுப்புலாம் பாருங்க, எல்லாமே நல்லா பேக் பண்ணி வச்சிருக்க அடுப்பு, எல்லாமே ஒர்க்கிங்கான அடுப்பு. பட் எல்லாமே பாதி ரேட்டு தான் இதெல்லாம் நெக்ஸ்ட் கல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இரும்பு ஐட்டங்கள், அதாவது அந்த கொரடு மாதிரி ஐட்டம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றது, ஸோ இந்த மாதிரி கடப்பாறை, மண்வெட்டி, சுத்தியல், ஹேமர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பாருங்க எல்லாமே நம்ம சந்தையில் கிடக்கு. எல்லாமே புது பீஸ் தாங்க. எல்லாம் புதுசா கொண்டு வந்து தான் வச்சிருக்காங்க. ஹேமர்லாம் பாருங்க எல்லாமே புதுசு. ஸோ எல்லாமே பீஸ் ரேட்டு தான், ஒரு பீஸ் ரேட்டு. ஸோ தேவையானவங்க நீங்க எந்த வாரம் வந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அக்சரிஸ் நிறைய வச்சிருக்காங்க இந்த கடையில. ஸோ நம்ம தேவையான எந்த வாரம் வந்தாலும் அந்த கடை இருக்கும் நம்ம சந்தையில. நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவு இரும்பு ஜாமான்கள் இந்த கடையில நிறைய பார்க்க முடிச்சு. அப்படியே பக்கத்துக்கல்ல பாத்தீங்கன்னா பழைய வாட்டர் பியூரிஃபையரு, மிக்சி, குக்கரு, இந்த மாதிரி ஸ்டவ் அடுப்பு எல்லாமே செகண்ட்ஸு. பட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், அவங்களே செக் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் நின்று நிதானமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எல்லாம் 700, 800, 1000, 1200, ஸோ அந்த ரேட்டில் சொல்கிறாங்க. அது மாதிரி குக்கர் ஐட்டம்னா ரொம்ப கம்மி தான் ரேட்டு. இந்த அடுப்பு மட்டும் 700 வேலைன்னு சொல்கிறாங்க. டபுள் பர்னர், ட்ரிபிள் பர்னர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து பதறாமல் செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. எல்லாமே செகண்ட்ஸ் குக்கர் தான். பட் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தைரியமாக வாங்கிட்டு போகலாங்க. இந்த மாதிரி கால் மிதியெல்லாம் பாருங்கள், வீட்டுக்கு தேவையான அக்சரிஸ் எல்லாமே 3 பீஸ், 4 பீஸ் 100 ரூபா, 5 பீஸ் 100 ரூபா, இந்த மாதிரிலாம் இங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நிறைய மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. இரும்பு ஐட்டம், பவர் டூல்ஸ், இந்த மாதிரி கடப்பாறை, பவர் டூல்ஸ், நிறைய ஐட்டங்க, பழைய ஃபேன்ல இருந்து நம்ம என்னென்ன அக்சரிஸ் தேவையோ அவ்வளோ ஐட்டங்கள் நம்ம சந்தையில் பார்த்தீங்கன்னா வாரம் குமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பழைய காயின்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப நாளாச்சு இதை சொல்லி. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஃபோனு, பழைய காலத்து அந்த மைக்ரோஃபோனு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள், அதுமெல்லாம் பழைய காயின்ஸு, ஸோ பழைய ரூபா நோட்டு, வெளிநாட்டு காயின்ஸு, மன்னராட்சி காலத்தில் இருந்த அந்த காயின்ஸு, நாணயங்கள், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வாரம் நம்பி பல்லாவரத்துக்கு வரலாம். அவ்வளோ ஐட்டங்கள் நம்ம பல்லாவரத்தில் நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ், விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் வாங்கி சேகரித்து வைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பல்லாவரம் சந்தைக்கு வரலாம். ஸோ அவ்வளவு கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சந்தையில் இருக்கு. அப்படியே வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேரு, பீரோ, கட்டல், அலமாரி, ஸோ இந்த மாதிரி டைனிங் டேபிள், டீபாய், இது எல்லாமே வழக்கம் போல் நம்ம சந்தைக்கு நிறையவே வந்திருக்கு.
ஸோ இந்த வாரம் போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் நல்லா அதிகமாக வந்திருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஸோ போன வாரம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, இந்த வாரம் கிளைமேட் நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் வாரம் நம்ம சந்தைக்கு கொண்டு வந்து குமிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் தேவையானவங்க நீங்கள் தாராளமாக இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவரி வாரமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு சந்தை. ஸோ இதில் நல்ல பொருள் இருக்கு, புது பொருள் இருக்கு, செகண்ட்ஸ் பொருள் இருக்கு. ஸோ நம்ம தான் பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி நவாப்பழம் ஐட்டம்லாம் கூட நிறைய விற்கிறாங்க நம்ம சந்தையில். ஸோ பழங்கள் நிறைய விற்கிறாங்க, ஜூஸ், கரும்பு ஜூஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் ஃபுல்லாக அந்த வாரம் இறக்கிட்டாங்க. ஸோ இப்போ தான் க்ரௌடு வர ஆரம்பிக்குது. ஸோ வெயில் இல்லாதனால க்ரௌடு இப்போ தான் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்காங்க, ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரேட்டு பார்த்து பேசி வாங்குங்க. புது பொருள் இருக்குது, பழைய பொருள் இருக்குது. ஸோ அதை நம்ம தான் செக் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம சந்தையில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாமே பழசு அப்படிம்பாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. புது பொருள் நிறைய விற்கிறாங்க, பழைய பொருள் இருக்கு, செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும், இந்த பொருட்கள்லாம் பார்த்து வாங்கிக்கணும். இதை எடுத்துட்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குங்க. ஸோ நம்ம அட்ரஸ் கொடுத்தா வீட்டிலேயே கொண்டு போய் இறக்கிடுவாங்க. பட் அதுக்கு நம்ம வந்து தனியாக பே பண்ணிடணும். ஸோ அவ்வளோ அசரிஸ் இந்த வாரம் சந்தைக்கு ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கு. அப்படியே பாருங்க, இந்த ஃபர்னிச்சர் சோஃபா செட்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா அப்படியே டேபிள்ஸ் ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சந்தையில் நிறையா வருங்க. இங்கே ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டு தான் வரணும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேரம் பேசி வாங்கலாம். அதனால ரொம்பவும் குறைச்சி பேச முடியாது. அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நிறைய ஜாமான்ஸ், அது மாதிரி சைக்கிள், அது மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான சைக்கிள், பெரியவங்க சைக்கிள், இந்த மாதிரி பீரோ, கட்டல், பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் கூட எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட்ஸ் தான். பட் இந்த கட்டல், பீரோ, ஸோ இந்த மாதிரி பெட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு இருக்குங்க, பழசு இருக்குங்க. நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு திங்ஸ் நிறைய கொண்டு வந்து இறக்கிட்டாங்க இந்த வாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா, நாங்க ஏதாவது எங்களை மாத்திக்கணும், இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க அதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் JK. நன்றி.